கிரக பயிற்சிகளால் உண்டாகும் தோஷத்திற்கு பரிகாரம் வேண்டுமா? முன்னோர் சாபம் நிவர்த்தியாக வேண்டுமா? உங்களின் 7 தலைமுறைக்கும் புண்ணியம் சேர்க்க வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியது அன்னதானம் மட்டுமே. கடந்த 4 ஆண்டுகளாக தினமும் மதுரையில் 300 வறியோரின் வயிற்று பசியை ஆற்றி வருகிறது மதுரையின் அட்சய பாத்திரம் ட்ரஸ்ட். நீங்களும் உதவ அன்பு வேண்டுகோள். மேலும் தொடர்பிற்கு நெல்லை பாலு, நிறுவனர் 9442630815. காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். நடமாடும் தெய்வமாய் விளங்கி நானிலத்தில் உள்ளவர்களை எல்லாம் தெய்வத்தின் குரல் மூலமாக நமக்கெல்லாம் ஒரு அற்புதமான அருளுரையை வழங்கிய காஞ்சி மகா பெரியவர் உமாச்சி தாத்தா பெரியவா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகிற ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கு, ஸ்ரீ மகா பெரியவாளுக்கு பசு என்று சொன்னால் ரொம்ப பிடிக்கும். கோதானம் செய்ய வேண்டும் என்றும், கோசாலை அமைக்க வேண்டும் என்றும், பசுக்களை பாதுகாக்க வேண்டும் என்று அடிக்கடி சொல்லி கொண்டிருப்பவர். அப்போ எப்போ பார்த்தாலும் நம்முடைய மடத்தினுடைய மாட்டுக்கொட்டிலே பசுவை தடவி கொடுத்து அப்படியே பசு மீது மிகுந்த ஈடுபாட்டோடு அதனுடைய தாயுள்ளத்தோடு பரிவு காட்டுகிற ஒரு அற்புதமான ஆற்றலாளர் நம்முடைய மகா பெரியவா. மகாத்மா காந்தியடிகளை கூட பாலக்காட்டு அருகே இருக்க நெல்லீஸ்வரியிலே மகா பெரியவர் மாட்டுக்கொட்டிலே தான் சந்தித்தார். ஏற்கனவே சொன்ன செய்தி தான். மகா பெரியவாளை மகாத்மா காந்தியடிகள் சந்தித்து பேசிக்கொண்டே இருக்கிறார். பொதுவாக மகாத்மா காந்திக்கு 6 மணிக்கெல்லாம் மாலை உணவை அருந்துவது வழக்கம் உண்டு. அவரோடு ராஜாஜி வந்திருக்கிறார். 2 பேருக்குமே சம்பாஷணை நடந்து கொண்டே இருக்கிறது. ராஜாஜி மகாத்மா காந்தியை பார்த்து ஆறாகிவிட்டது என்று சொல்லி கொண்டிருக்கிறார். ஜாடை மாடையாக சொல்கிறார். ஆனால் அதையும் மீறி இருவரும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு பிறகு வெளியே வந்த மகாத்மா காந்தி இடத்திலே ராஜாஜி, 6 மணிக்கெல்லாம் சாப்பிடுகிற வழக்கமுடைய நீங்கள் நான் கையை காட்டிக்கொண்டே இருந்தேன், நீங்கள் பார்க்கவில்லை என்று கேட்ட பொழுது இந்த மாட்டுக்கொட்டிலில் மகா பெரியவாளோடு உரையாடி கொண்டிருந்த மகாத்மா காந்தி சொன்னார், நான் சாப்பிடவில்லை என்று யார் சொன்னது? அவரோடு இவ்வளவு நேரம் பேசி கொண்டிருந்ததே நான் ரொம்ப சாப்பிட்டது போல் தான் நான் உணர்ந்தேன் என்று சொன்னாராம். மகாத்மா காந்திக்கு பசு மீது மிகுந்த ஈடுபாடு உண்டு. அதே போல மகா பெரியவாளுக்கும் பசு மீது மிகுந்த ஈடுபாடு உண்டு. ஒருமுறை மகா பெரியவா அந்த ஊரில் உள்ளவர்கள் எல்லாரிடத்திலையுமே பசுக்களுக்கு நல்ல கீரை அதே போல பழங்களெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். நிறைய பழங்கள் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். ஊரில் உள்ள பசுக்களுக்கெல்லாம் கொடுக்க சொன்னார். ஏனென்றால் அப்பொழுதுதான் அன்றைக்கு அந்த ஊரிலே காஞ்சிபுரத்திலே மாடுகளுக்கெல்லாம் கோமாரி நோய் பூண்டிருந்தது. அதனாலே நிறைய ஆடு மாடுகள் செத்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அவைகளுக்கு இதமாக இருக்க நல்ல அகத்திக்கீரையும் நிறைய பழங்களையும் நீங்கள் வீடு வீடாக போய் கொடுங்கள் என்று சொல்லி ஏழைகளுக்கும் இறங்குகிற ஒரு ஆற்றலாளராக விளங்கிய மகா பெரியவர் நல்ல வாயில்லா ஜீவன்களுக்கு கூட அருள் காட்டுகிற ஒரு அற்புதமாக தெய்வமாக விளங்கினார். யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி என்று சொல்வது போல யாவருக்குமாம் அந்த பசுவுக்கு ஒரு வாயுரை என்று சொல்வார்கள். அந்த கீரை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற பழக்கம் உண்டு. அதே போல பெரியவா பசுக்கள் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டு எப்பொழுதுமே மடத்திலே கோசாலை அந்த பசுக்கள் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டு எப்பொழுதுமே அதன் மீது கருணை காட்டுகிற ஒரு கருணை வள்ளலாக மகா பெரியவா விளங்கி கொண்டிருந்தார். பெரியவா மரத்துக்கு வருகிற அன்பரிடத்தெல்லாம் நீ சாப்பிட்டாயா, சாப்பிட்டு வா என்று அடிக்கடி அருள் காட்டுவார். மனிதரிடத்திலே தான் நீ சாப்பிட்டாயா, சாப்பிட்டு வா என்று அருள் காட்டுகிறார் என்றால் பசுக்களிடத்திலேயுமே எந்த பசுவும் பட்டினியாக இருக்கக்கூடாது என்பதற்காக அதற்கு அகத்திக்கீரை கொடுக்க வேண்டும், அதற்கு பழங்கள் கொடுக்க வேண்டும் என்று அடிக்கடி சொல்லி கொண்டே இருப்பார். எப்போ பார்த்தாலும் பெருமாள் கோவிலிலே மற்ற கோவில்களெல்லாம் இன்றைக்கும் பெரியவா சொன்ன அருளுரையை ஏற்று நிறைய பேர்கள் பசுக்களுக்கு இன்றைக்கு காலையிலே பார்த்தால் அகத்திக்கீரையை கொடுக்கிற வழக்கத்தை நாம் பல இடங்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ அந்த திட்டத்தை பசுக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அடிக்கடி சொன்னவரே மகா பெரியவா தான் என்று நினைத்து பார்க்கிற பொழுது உண்மையிலேயே அந்த அருள் தெய்வத்தை நாமும் வழிபட்டால் நமக்கு நல்லது கிடைக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால்
இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம்.